திருச்சிற்றம்பலம். தன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அங்கமும் வேதமும் ஓதுனவர் அந்தணர் நாளும் அடிபதவ. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடிபதவ. மங்குல் மதி தவள் மாடவீதி மருகல் நிலவிய மைந்த சொல்ல. மங்குல் மதி தவள் மாடவீதி மருகல் நிலவிய மைந்த சொல்ல. செங்கையல்லார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள். செங்கையல்லார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள். கங்குல் விளங்கு எரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. கங்குல் விளங்கு எரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. கணபதீச்சரம் காமுறவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணையை நிழ நினைந்தடைய நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து திருவையாறு ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் சிங்கப்பூர் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடத்துகின்ற மூத்த பிள்ளையார் 100 என்கின்ற 100 நாட்கள் நடைபெற இருக்கின்ற அற்புதமான நிகழ்விற்குள் இன்று நாம் பயணிக்கின்றோம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணை இந்த நிகழ்வை ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்துவதற்கு பெரும் கருணை புரிந்திருக்கிறது. எனவே திருவருளையும் குருவருளையும் இந்த நல்ல நேரத்தில் நினைந்து நெகிழ்ந்து போற்றுகின்றேன். மூத்த பிள்ளையார் விநாயகர் வழிபாடு என்று சொன்னாலே நமக்கு ஓங்கார வடிவம். விநாயகர் ஓங்காரத்தினுடைய வடிவமாக இருக்கின்றார். வி நாயகன் என்ற சொல்லுக்கு தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்று நமக்கு வடமொழியில் அதற்கு பொருள் சொல்கிறார்கள். எனவே விநாயக பெருமான் வழிபாடு என்பது ஏதோ நமக்கு பிற்காலத்தில் வந்த வழிபாடு என்று சிலர் பேசலாம். ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கணபதீச்சரம் என்ற தலத்தை போற்றி பரவுகின்றார். நம்முடைய பரஞ்சோதியார் என்கின்ற படைத்தலைவராக இருந்து சிறு தொண்ட நாயனாராக பின்னாளில் அடியவராக மாறிய அந்த நாயனார் வாழ்ந்த தலம் திரு செங்காட்டங்குடி. வாதாபியை வெற்றி கொண்ட பொழுது அந்த மன்னன் கேட்கின்றான், உனக்கு என்ன வேண்டும் என்று. அதற்கு பரஞ்சோதியார், நான் இந்த உலகியலிலிருந்து விடுபட்டு அருளியல் வாழ்வு சார்ந்து வாழ விரும்புகின்றேன். எனக்கு இந்த வாதாபி கணபதியை கொடுத்து விடுங்கள், என் சொந்த ஊரில் வைத்து நான் வழிபாடு ஏற்றுகிறேன் என்று அந்த வாதாபி கணபதியை கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடி திருக்கோயிலில் நிறுவினான் என்பது 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் நமக்கு கிடைத்த வரலாறு. அதை விடவும் தமிழி என்று சொல்லப்படுகின்ற தமிழினுடைய முந்தைய வடிவமாகிய அந்த லிபி எழுத்து வடிவம் கிரந்தம் எப்படி என்றெல்லாம் சொல்லலாம். அந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட குடைவரை கோயில் விநாயகராக பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு நமக்கு இருந்திருக்கிறது. இது கிமுவில்
விநாயகர் வழிபாடு இருந்ததற்கான சான்றாக குறிப்பிடுகிறார்கள். குடைவரை கோயில்கள் பல்லவர் காலத்து கோயில்கள். புடைப்பு சிற்பமாக அங்கே விநாயகர் இருக்கிறார். அங்கே விநாயகருக்கு 5 கரங்கள் இல்லை. பழமையான விநாயகர் வடிவம் அதுதான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். விநாயகரை 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்பார் திருமூலர். 5 கரம் என்பது விநாயக பெருமானுக்கு கரங்களாக அமைந்தவை 4. தும்பிக்கை கையுடைய ஒரு விலங்கு யானை என்று சொல்வார்கள். எனவே விநாயக பெருமான் வேழ முகத்தவனாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கையும் இணைந்த 5 கரமாக விநாயகருடைய திருவுருவத்தை நாம் பார்க்கிறோம். பின்னால் இருக்கக்கூடிய அந்த 2 கரங்களும் அங்குச பாசங்களை தாங்கி இருக்கும். முன்கையில் வலது கையில் மோதகத்தை அவர் தாங்கி இருப்பார், அல்லது அந்த உடைந்த கொம்பினை வலது கையிலும் இடது கையில் அவருடைய அந்த மோதகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கொழுக்கட்டை இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இது சில வடிவங்களில் வேறுபாடு கருதலாம். விநாயக பெருமானுடைய வழிபாடு தொன்மையான வழிபாடு என்பதற்கு முற்கால பாண்டியர் காலத்தில் எழுதப்பட்ட தமிழி கல்வெட்டு அமைந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரே சான்று என்ற ஒரு முன்னுரையோடு விநாயகர் வழிபாட்டிற்குள் நாம் வரலாம். பொதுவாக அருசமய வழிபாடு என்று நம்முடைய தொல்பழம் சமயத்தில் குறிப்புகள் காணப்படுகின்றன. சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சிவனியம் என்று சொல்லுகின்ற சைவம். திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் திருமாலியம் என்று சொல்லுகின்ற வைணவம். சக்தி வழிபாடாகிய தாய் தெய்வ வழிபாட்டை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சாத்தம் என்கின்ற சக்தி வழிபாடு. முருகப்பெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்ட அந்த குறிஞ்சி மக்கள் வழிபட்ட அந்த தொல்பழம் சமயம் கௌமாரம் என்று சொல்லுகின்ற முருக வழிபாடு. சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபாடு ஏற்றுகின்ற சமயமாக சௌரவம். இன்றும் கொனார்க் என்கின்ற இடத்தில் சூரியனுக்கு தனி கோயில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சூரியனார் கோயில் என்றே ஒரு தலம் இருக்கிறது. இந்த சூரிய வழிபாடு சைவத்துள் ஒரு அங்கமாக இருந்தாலும் வட இந்தியாவில் தனித்த வழிபாடாக நாம் பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றுதும் என்று இளங்கோவடிகள் சூரிய வழிபாட்டை பதிவு செய்கிறார். தைப்பொங்கல் நாளில் சூரிய வழிபாடு செய்வது நம்முடைய நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்கின்ற அந்த வழிபாட்டு முறையை திரு மயிலை தேவாரத்தில் நெய் பூசும் ஒன் புழுக்கள், அவர்கள் அந்த அரிசியில் நெய்யிட்டு பொங்கல் படைக்கிறார்கள் என்ற செய்தியை தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்கிறார். எனவே இந்த சூரிய வழிபாடு இவற்றோடு இணைந்த ஒரு வழிபாடாக கணபதி, கணங்களுக்கு அதிபதி கணபதி, இந்த கணபதி வழிபாட்டை முழுமுதற் கடவுள் வழிபாடாக கொண்டு ஒரு சமயத்தை நம்முடைய பழந்தமிழர் கொண்டாடினர். அந்த வழிபாட்டு மரபிற்கு கானாபத்தியம் என்று சொல்வோம். கணபதி மந்திரங்கள் பீஜ மந்திரமாக விளங்குகின்ற கம் என்ற பீஜ மந்திரத்தை கொண்டு தொடங்கும். முருகப்பெருமான் சுப்பிரமணியோம் என்று தொடங்கும். அதே போல சிவாய நம என்று சிவ மந்திரங்கள் தொடங்கும். ஓம் நமோ நாராயணா என்று திருமாலிய மந்திரங்கள் தொடங்கும். அதுபோல ஓம் கம் கணபதே நம என்று கம் என்ற பீஜத்தை வைத்து விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டை சொல்வார்கள். இன்றும் நம்முடைய சென்னை, திருவண்ணாமலை போன்ற வட ஆற்காடு மாவட்டங்களில் ஒரு காரியம் நடக்கணும்னா பேச்சு வழக்குல கம்முனிரா காரியம் நடக்கும் சொல்லுவாங்க. இந்த கம்முனிர் அப்படிங்கிறது பேசாமல் இருப்பது என்று நாம் பொருள் கொள்கிறோம். ஆனால் கம் என்ற பீஜ மந்திரத்தை உடைய கணபதியை நினைத்துக் கொண்டால் அந்த காரியம் தன்னால் நடக்கும். விக்கினங்களை களைபவர் விநாயகர். எனவே தடைபடாமல் ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கணபதியை நினைத்துக் கொள். எனவே கம் என்று இரு. கம் என்றால் விநாயகரை நினைத்துக் கொண்டிரு, காரியங்கள் நடக்கும். இன்றும் அந்த பேச்சு வழக்குல கம்முனிரா கம்முனிரான்னு சொல்ற வழக்கத்தை நாம்
சென்னை வாசிகளிடம் அதிகமாக பார்க்கலாம். பல சைவ சித்தாந்த தத்துவங்கள் கூட நம்முடைய வாழ்வியலோடு அவனின்றி ஓன அருவும் அசையாது, சக்தி இல்லே சிவனே நிறு அப்படின்வாங்க, சக்தி இல்லைன்னா சிவனே நிறு அப்படின்வாங்க. ஆணவம் கண்ணை மறைச்சிருச்சுன்னு கண்ணும் என்றால் இந்த கண் அல்ல, அறியாமையாகிய கண்ணை ஆணவம் என்ற இருள் மறைத்தது என்பதை ஆணவம் கண்ணை மறைக்குது, அதான் இந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு கிராமத்துல எளிய மக்கள் இந்த சைவ சித்தாந்த சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல விநாயகர் வழிபாடு பிடிச்சு வச்சா பிள்ளையாரு என்று சொல்லுகின்ற அளவில் நம்முடைய முன்னவர்கள் அந்த வழிபாட்டை செய்வார்கள். வீட்டில் பலகாரங்கள் செய்யும் பொழுது அந்த பலகார மாவிலேயே விநாயகரை பிடித்து வழிபாடு செய்தால் அந்த பலகாரங்கள் விண்டு போகாமல் கருகாமல் எந்த விதமான தீங்கையும் உண்பவர்களுக்கு ஏற்படுத்தாமல் நல்ல விதமாக வரும் என்பதால் அந்த பலகாரத்திலேயே ஒரு விநாயகரை செய்து அதற்கு பொட்டிட்டு அதற்கு ஒரு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்துவிட்டு நம்முடைய பண்டிகை பலகாரங்கள் திருமண பலகாரங்களை செய்வதை இன்றும் நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு கல்லை வைத்து அதன் மீது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கின்ற வழக்கம் நாம் ஒரு கட்டடத்தை தொடங்கும் பொழுது அல்லது ஒரு வீட்டினுடைய புதுமனை புகுவிழாவில் அந்த கணபதி வேள்விக்கெல்லாம் முன்னதாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபடுகின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். அதுபோல சாணி பிள்ளையார் வழிபாடு, பசுஞ்சாணத்தில் ஒரு பிள்ளையாரை போல ஒன்றை பிடித்து வைத்து வழிபடுகின்ற வழிபாட்டு முறை. விநாயகர் சதுர்த்தியில் மண் பிள்ளையாரை செய்து அந்த மண் பிள்ளையாரை வழிபடுகின்ற வழிபாட்டு முறை. எனவே விநாயகர் வழிபாடு என்பது எளிமையான வழிபாடு, எளியவர்கள் வழிபாடு. நினைத்த மாத்திரத்தில் அவர் ஓங்காரத்தை நினைத்தால் விநாயகர் பெருமான் வந்து விடுகிறார். எனவே அவருடைய வழிபாடு என்பது பிள்ளையார் சுழி என்று நம்முடைய ஓலைச்சுவடியிலேயே இந்த பிள்ளையார் சுழி இருக்கிறது என்பதை வரலாற்று ஆவணங்கள் நமக்கு காட்டுகின்றன. எனவே அந்த ஓலையில் அந்த எழுத்து நன்றாக வருமா, அந்த ஓலை பதப்பட்டிருக்கிறதா என்று அந்த எழுத்தாணியை கொண்டு அவர்கள் கீறி பார்க்கின்ற அந்த எழுத்து. இப்ப நம்ம இன்னைக்கு பேனா வாங்கணும்னா கிறுக்கி பார்க்கிறோம், ஏன்னா புத்தி அப்படி இருக்கு. அழக சிவாய நம சிவசிவா அப்படின்ற பேரை எழுதி பார்க்கணும்ன்ற புத்தி வரல, கிறுக்கு புத்தி, அதனால கிறுக்கி பார்க்கிறான். அந்த காலத்துல ஓலையில விநாயகர் சுழியை, அதாவது நேர்கோடு எப்படி வருகிறது, வளைந்த கோடு எப்படி வருகிறது, புள்ளி எப்படி வருகிறது என்ற அந்த மூன்றும் அமைந்த அந்த வடிவத்தை அவர்கள் பிள்ளையார் சுழியாக அந்த ஓலையில் அவர்கள் எழுதி பார்த்து விட்டு ஓலைச்சுவடியை அவர்கள் நிறைவு செய்வார்கள். இதெல்லாம் நாம பார்க்க வேண்டிய, இன்று பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய நம்முடைய பழந்தமிழருடைய நடவடிக்கைகள். விநாயகர் பெருமானை நினைக்காததால் முப்புறம் எரி செய்ய புறப்பட்ட சிவபெருமானுடைய தேர் அச்சு முறிந்தது என்று அருணகிரிநாதர் அதை அழுத்தம் திருத்தமாக பாடுகிறார். இது ஏதோ விளையாட்டாக பாடுகிறார் என்று பார்த்தால் தமிழகத்தில் அச்சு இரு பாக்கம் என்று ஊரே அமைந்திருக்கிறது. அங்கிருக்கிற விநாயகருக்கு பேர் அச்சிருத்த விநாயகர். ஆட்சீஸ்வரர்னு சுவாமியினுடைய திருநாமம். தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பு அணையர் தம் திருவடி தொழுவாம் என்று ஞானசம்பந்த பெருமான் அழகாக குறிஞ்சி பண்ணில் அந்த பெருமானை வழிபாடு ஏற்றுகிறார். அங்கிருக்கிற விநாயகர் அச்சிருத்த விநாயகர். இதை அருணகிரி பெருமான் கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமூகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவன் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள பகிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர்கோடு பணிவேனே முத்தமிழடைவின் முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்புறம் எரி செய்தன சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புனமதனிடையிபமாகி அக்குற மகளுடைய சிறுமுருகனை அக்கணமண அருள் பெருமாளே அக்குற மகளோடு அச்சிறு முருகனே அக்கணமண அருள் பெருமாளே பெருமாளே.
முழுமையா வரலாறு, விநாயக பெருமானுக்கு வழிபாடு எப்படி செய்யறது, புராணம், அவர் என்ன செயல் செய்தாரு, அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும், என்னென்னலாம் வச்சு வழிபடலாம், ஒரே பாட்டு. அப்படி கேப்சூல் மாதிரி கொடுத்துட்டார். கைத்தல நிறைகனி, இத விளக்கி சொன்னவே இந்த பொழுது நமக்கு போதும். கைத்தல நிறைகனி, இந்த கைகளில் எவ்வளவு பழங்களை நீ எடுத்து செல்ல முடியுமோ அத்தனை பழங்கள். அப்பம், நம்முடைய பழந்தமிழருடைய வெல்லம் போட்டு, அந்த பனை வெல்லம் போட்டு பண்ற அப்பம், அவல் பொறி, எல்லாம் எளிமையான உணவு பதார்த்தங்கள். அப்பமுடு அவல் பொறி எடுத்துக்கிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு உதவி செய்த விநாயகர், இதுதான் அவர் சொல்ல வர்றார். அதாவது அவருக்கு சொல்ல வேண்டியது முருகப்பெருமானுடைய திருப்புகள். ஆனா விநாயகரை முழுமையா சொல்லிட்டு அப்பேற்பட்ட விநாயகர் இப்பேற்பட்ட முருகனுடைய திருமணத்திற்கு உதவி செய்தார் முடிக்கிறார். இதுதாங்க திருமுறையிலும் விநாயகப் பெருமானுடைய புகழை சொல்லி அப்படிப்பட்ட விநாயகனை தன்னுடைய மகனாக கொண்ட சிவபெருமான் இருக்கிற தலம் கணபதீச்சரம், திருவலிவலம் என்று நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் அழகாக சொல்லி முடிப்பார்கள். அப்படி கைத்தல நிறைகனி அப்பமுடு அவல் பொறி கப்பிய கரிமுகன், கப்பியனா கொஞ்சம் கூட வெளுத்து போகாத கருப்பு விநாயக பெருமான் பின்னாடி இருக்காரு பாருங்க, அதான் அவருடைய நிறம். கப்பிய கரிமுகன், கரி என்பதற்கு யானை என்று பொருள். கப்பிய கரிமுகன், கரின்னு யானைக்கு ஏன் பேர் இருந்துச்சு, கருப்பா இருந்ததுனால அதுக்கு கரின்னு பேர். கப்பிய கரிமுகன் அடிப்பேணி, திருவடியை வணங்கி போற்றி கற்றிடும் அடியவர், அந்த விநாயக பெருமானை பற்றிய புகழை கற்றிடும் அடியவர், ஞான நூல்களை கற்றிடும் அடியவர், புத்தியில் உரைபவர். விநாயக பெருமான் எங்க இருக்கிறார், புத்தியில் இருக்கிறார். புத்தியில் உரைபவர், கற்பகம் என வினை கடிதேகும். அந்த கற்பக விநாயகரை நினைத்துக் கொண்டால் வினை கடிதேகும். 11ஆம் திருமுறையில் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிவின் கனிந்து என்று சொல்வார். விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மனசு அப்படி கனி போல கனிந்து இருக்கணும். கடுகடு கடுகடுன்னு போய் பூஜை பண்ணக்கூடாது. விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது புன்முறுவலோடு ஆசையா செஞ்சு வழிபாடு செய்யணும். பிள்ளையார், இந்த விநாயகரை நம்ம ஆளுங்க பேர் வச்சு கூப்பிட்டது மாதிரி உலகத்துல எந்த சாமிக்கும் அப்படி பேர் கிடையாது. விநாயகர் இருக்கார் கோயம்புத்தூர்ல, நமக்கு பிடிச்ச இடத்துக்கு வேலைக்கு டிரான்ஸ்பர் வேணும்னா அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா போதும், அந்த விநாயகருக்கு டிரான்ஸ்பர் விநாயகர். ஜெயிலுக்கு வெளியில ஒரு விநாயகர், சிறை காத்த விநாயகர். நம்பி ஆரூர் இருக்கு, இந்த தங்கம் டூப்ளிகேட்டா ஒரிஜினல் சந்தேகம் வந்துச்சு, கொண்டாப்பா நான் செஞ்சு காட்டுறேன்னு உரைச்சு காமிச்சார். மாற்று சொன்னதுனால அது மாற்றுரைத்த விநாயகர். திருவாரூர் கமலாலய குளக்கரையில உட்கார்ந்து இருக்கிறார். திருப்புன்கூர்ல குளம்பெட்டிய கணபதி, நந்தனாருக்காக நெல் குறுணி நெல் வாங்கிக்கிட்டு குளம் வெட்டி கொடுத்தார். யாருக்கு? கூலியாளாக வந்து சிவபெருமான் நந்தனாருக்காக தாம் பிள்ளைய கூலியாளா அனுப்பினார். பாருங்க, இதுதான் அடியார்களுக்கு பெருமான் காட்டுகிற மிகப்பெரிய கருணை. தன்னுடைய பிள்ளைய, மூத்த பிள்ளைய, நீ போயிட்டு வா, அவர் தனியா குளம் வெட்டணும்னு ஆசைப்படுறார் என்று திருப்புன்கூர்ல கூலியாளாக வந்து குளம் வெட்டின வந்திக்காக சிவபெருமான் கூலியாளாக வந்தார். திருப்புன்கூரில் நம்முடைய நந்தனாருக்காக, திருநாளை போவார் என்கின்ற நந்தனாருக்காக மூத்த பிள்ளையாரே கூலியாளாக வந்து அந்த குளம் வெட்டினார். அங்க குளம் வெட்டி கணபதினே இருக்குங்க. அதே போல வட்டியினால ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள் இருந்தா அந்த விநாயகருக்கு இது பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட தள்ளுபடி பண்றாரு. அதனால நிறைய பேருக்கு அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். அவருக்கு அந்த விநாயகருக்கு வட்டி பிள்ளையார் கும்பகோணத்துல இருக்கார், போய் பாத்தீங்கன்னா வட்டி பிள்ளையார் அப்படின்னு பேர். அந்த மாதிரி நம்பியாரூரர் வந்து காவிரி கரையில் வந்து இருக்கிறார் ஐயாற்று பெருமானை பார்க்கிறதுக்கு. அக்கறையில இருக்கிற பெருமான் அக்கறையோட தான் இருக்காரு. ஆனா அக்கறையில இருக்காரு, காவிரியில கரை புரண்டு வெள்ளம் ஓடுது. உடனே பரவும் பரிசொன்று அறியேன் நானும் பாடுறார். பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான், பண்டே உம்மை பயிலாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான், கரவில் அருவி கமுகுண்ண தெங்கம் குலைக்குள் கருப்பாலை அறவும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ. ஓ ஓ அப்படி ஓலாட்டா
இத வாங்கி சாமி வன் தொண்டன் வந்துட்டார் சாமி அப்படின்னு விநாயகர் ஓலமிட்டாராம். அதனால விநாயகருக்கு ஓலமிட்ட விநாயகர். எப்படி பாருங்க. அதே மாதிரி நம்முடைய திருநாரையூர் புலி கொண்டு செதுக்காத சுயம்பு பிள்ளையார். பொல்லுதல் என்ற சொல்லுக்கு செதுக்குதல்னு பேர். பொல்லா பிள்ளையார் அவர்தான் திருமுறையை நம்பியாண்டார் நம்பிகள் மூலம் தொகுத்து காட்டியவர். அதற்கு காரணமானவர். அதே மாதிரி எந்த அறையில் திருமுறையை வச்சிருந்தாங்கன்னு ராஜராஜ சோழனுக்கு தெரியல. அங்க சிதம்பரத்துல அந்த அறையில தான் வச்சிருக்கிறானுங்க அப்படின்னு காமிச்சார ஒரு விநாயகர். திருமுறை காட்டிய விநாயகர் சிதம்பரத்துல இருக்கிற விநாயகருக்கு பேரு. அப்படி விநாயகருடைய அந்த மரபு என்பது வைணவத்திலையும் உண்டுங்க. சைவத்திலும் வைணவத்திலும் ஏத்துக்கிற ஒரே கடவுள் விநாயகர் கடவுள் தான். அங்க அவருக்கு பேர் தும்பிக்கை ஆழ்வார். தும்பிக்கை ஆழ்வார் அவருக்கு கொஞ்சம் வாயில வெண்ணெய் அடிச்சுட்டு நவநீத விநாயகர்னு வச்சிருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார், அவரு கொஞ்சம் வெண்ணெய் வாயில வச்சிருப்பாரு. அடுத்து விநாயகருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வெண்ணெயை நிறைய கொடுத்து விட்டுட்டு அவருக்கு என்னங்க பேரு? நவநீத விநாயகர். நவநீதம்னா வெண்ணெய்னு அர்த்தம். அங்க பாத்தீங்கன்னா நவநீத விநாயகர் இருக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திலும் பைரவ விநாயகர், பாண்டவ விநாயகர், சக்தி கணபதி, முக்தி கணபதி, வரசித்தி கணபதி, சித்தி புத்தி கணபதி, நம்முடைய கடல் முறையிலே செய்த கணபதி இருக்கார். திருவலஞ்சுழி காவிரி வலமா சுழிஞ்சிபுர என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அந்த திருப்பதிகம் இடம்பெற்ற தலத்தில் இருக்கிற விநாயகர் கடல் முறை அப்படியே இறுகி விநாயகரா இருக்கு. கடல் முறை விநாயகர். திருத்திலைதை பதி ஞானசம்பந்த பெருமான் பாடியருடைய அருமையான அந்த பதிகம் பெற்ற தலம் திருத்திலதை பதி. அங்க மனித முகம் கொண்ட விநாயகர் இருக்கார். அங்க மட்டும்தான் விநாயகருக்கு மனித முகம். நரமுக கணபதினு அவருக்கு பேரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் மருதமலையில விநாயகர் 5 மரங்கள் ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்திருக்கும். அந்த இடத்துல இருக்கிறார். பஞ்ச விருட்ச கணபதினு அவருக்கு பேர். 5 மரம் ஒன்னோட ஒண்ணு பிரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள அந்த விநாயகர் இருக்கார். திருவண்ணாமலையை சுற்றி வரும்போது இடுக்கு பிள்ளையார் இடுக்குல போய் மாட்டிட்டு இருக்காரு. அதனால அந்த பிள்ளையார் இடுக்கு பிள்ளையார்னு பேர். அது மாதிரி ராமேஸ்வரத்துக்கு உள்ள நுழையும் போது இரட்டை விநாயகர் அவரை வழிபட்டுட்டு தான் உள்ள போவாங்க. அந்த மாதிரி நம்முடைய தலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் முனிவர்களுக்கு பஞ்ச விருட்சமாக அருள் செய்த பஞ்சவிருட்ச கணபதி அந்த மருத வனத்தில் இருக்கிறார். அந்த கணபதிக்கு அது போல இன்னொரு கணபதி இருக்கார். பேரை கட்டிங்கன்னா வேடிக்கையா இருக்கும். அவருக்கு பேர் பச்சோந்தி கணபதி. அடப்பாவிகளா, கணபதிக்கு பேர் பச்சோந்தி? ஆமாங்க. அவர் 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை நிறம் மாறுறாரு. எப்படி திருநல்லூர்ல இருக்கிற பெருமான் நிறங்களோர் 5உடையாய் பொன்னோர்கள் ஏத்த என்று மாணிக்க வாசகர் சொல்றது மாதிரி நல்லூர்ல இருக்கிற சிவலிங்கம் ஒரு நாளில் 5 நிறங்கள் மாறும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. சாண்ட்ஸ்டோன்ல அந்த லிங்கம் அமைந்திருக்கிறது. அந்த பிருகு முனிவர் வண்டாக இருந்து துளைத்த அச்சுகளோடு அந்த விநாயகர் சிவலிங்கம் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 நிறம் மாறும். அது போல நிறம் மாறக்கூடிய கணபதி இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல கேரளபுரம் மகாதேவர் கோவில் இருக்கிற விநாயகருக்கு பச்சோந்தி விநாயகர்னு பேர். அவர் பாத்தீங்கன்னா ஆவணியில இருந்து தை மாசம் வரையும் வெள்ளையில இருப்பார். மாசியில இருந்து ஆடி வரை கருப்பு. அடுத்தது இது மாதிரி மாறி மாறி கருப்பும் வெள்ளையுமா மாறுறதுனால அந்த விநாயகருக்கு பச்சோந்தி விநாயகர்னு வச்சுட்டார். அடுத்தது நம்முடைய திருப்புறம்பயம் என்கின்ற தலத்தில் பிரளயம் காத்த விநாயகர். மிகப்பெரிய பிரளயம் வந்த பொழுது அந்த மக்களையும் அந்த இடத்தையும் காத்ததுனால அந்த விநாயகருக்கு பிரளயம் காத்த விநாயகர்னு. ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி இரவன்று முதல் நாள் இரவன்று அங்க 100 லிட்டர் தேனாபிஷேகம் செய்வார்கள். ஒரு சொட்டு பீடத்துக்கு வராது. அவ்வளவு அந்த விநாயகருடைய அந்த உடம்பு கிரகித்துக் கொள்கிறது. 100 லிட்டர். 1 லிட்டர் 2 லிட்டர் இல்லைங்க, 100 கிராம் இல்ல, 100 லிட்டர் தேனாபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுகிறது. ஒரு சொட்டு பீடத்துல இறங்க நேரில் பார்த்த அனுபவத்தில் சொல்லுகிறேன். பிரளயம் காத்த விநாயகர் திருப்புறம்பயம் தொட போதுமே என்று அப்பர் பெருமான் பாடுவார் அந்த தலம். அதுபோல நம்முடைய புராணங்களில் விநாயகர் எப்படி வருகிறார்? இப்ப நம்ம விநாயகர் இப்ப அங்கங்க தலங்கள்ல ஒவ்வொரு பேர்ல இருக்கிறார். புராணத்துல விநாயகருடைய புராணம் பஞ்சபாண்டவர்கள் அந்த அஜ்ஞான வாசம்னு சொல்லுவாங்க. மறைந்திருந்த, அதாவது 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஜ்ஞான வாசம், மறைஞ்சிருக்கணும். அந்த அஜ்ஞான வாசத்துல யாரையாவது கண்டுபிடிச்சிட்டா திருப்பி 12 வருஷம் வனவாசம். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை. அதுல
ஒரு வன்னி மரத்தடியில தங்களுடைய ஆயுதங்களை மறைச்சு வச்சாங்களாம். அப்ப துரியோதனாதி அந்த வீரர்கள் தேடிய பொழுது பஞ்சபாண்டவர்களுடைய அந்த ஆயுதங்களை மறைத்து அவர்களுக்கு தெரியாதவாறு பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றிய கணபதி நம்முடைய மகாபாரதத்தில் இடம்பெறுகிறார், மகாபாரதத்துல வருகிறார். அதே போல ராமன் எப்படி சிவலிங்க வழிபாடு ராவணன் என்கின்ற சிவபக்தனை கொன்றதால் ஏற்பட்ட பாவம் தீர்வதற்காக ராமநாதரை வழிபட்டாரோ அதுபோல் அந்த போருக்கு போவதற்கு முன்னால் வழிபட்டது விநாயக பெருமானை என்ற செய்தி ராமாயணத்தில் நமக்கு கிடைக்குது. ராமேஸ்வரத்திலிருந்து அவர் அந்த தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி வழிபட்டது விநாயகரை, பின்னாடி வழிபட்டது சிவலிங்கத்தை. அதே போல 5 பேர் 365 நாள் 24x7 இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அத்தனை நேரமும் சிவலிங்க வழிபாடு சிவபூஜை செய்பவர்கள்ல முதல் ஆள் யாருன்னா விநாயக பெருமான். கற்பக விநாயகர் கையில மோதகம் இருக்காது, சிவலிங்கம் இருக்கும். கற்பக விநாயகர் 24 மணி நேரம் தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானை வழிபாடு செய்கிறார். இரண்டாவது நம்முடைய குமரன், செந்தில் குமரன், திருச்செந்தூர்ல இருக்கிற திருச்செந்தூர் ஆண்டவர் 24 மணி நேரமும் சிவபூஜை செய்கிறார். அதே போல திருமால், நிறைய பேருக்கு இது புதிய செய்தியாக இருக்கும். திருமால் வழிபாடு சைவத்தில் வேணுமா வேணாமான்னு பட்டிமன்றம் நடத்திட்டு இருப்பாங்க. திருமால் நமக்கு மூத்த சிவனடியார். எனவே அடியார் பெருமக்களை வழிபாடு செய்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் திருமால் வழிபாடு. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய பத்மநாதர் ரங்கநாதர் தான் அவர் படுத்திருப்பார். அவருடைய வலது கரத்தை பூ போட்டு மறைச்சிருப்பாங்க. அதை நீங்க இணையத்துல தேடி பாருங்க. அவருடைய கைக்கு கீழே சிவலிங்கம் இருக்கிறது. அதுல அவர் பூ போட்டு தினமும் 24 மணி நேரம் வழிபாடு செய்கிறார். இப்படி சதா சர்வகாலமும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அடுத்தது நம்முடைய கன்னியாகுமரி அம்மன் சிவபெருமானை 24 மணி நேரமும் 7 நாட்களும் வழிபாடு செய்கிறார். அடுத்தது நம்முடைய திரு மாளிகை தேவர், அவர் பெருமானை வழிபாடு செய்வதற்காக 2 கரங்கள் கூடுதலாக பெற்று உலகியலுக்காக 2 கரங்கள், அருளியலுக்காக 2 கரங்கள் என்று 24 மணி நேரமும் பூஜை செய்யக்கூடியவர். அதே போல வியாக்கிரபாதர் என்கின்ற புலிக்கால் முனிவர் சதா சர்வகாலம் பெருமானுக்கு மலர் வழிபாடு செய்ய வேண்டும். எனவே செடி கொடிகளில் இருக்கின்ற மலர்களை சாதாரண கால் கொண்டு படித்து விடலாம், மரங்களில் இருக்கின்ற மலர்களை பறிப்பதற்கு எனக்கு புலிக்கால்கள் புலி நகங்கள் வேண்டும், அப்பொழுதுதான் தடையில்லாமல் மலர் வழிபாடு செய்ய முடியும் என்று புலிக்காலை கேட்டு பெற்றுக்கொண்ட வியாக்கிரபாதர். அவர் வழிபட்ட தலங்கள் தான் புலியூர், பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், ஓமமாம்புலியூர், எருக்கத்தம் புலியூர், இப்படின்னு புலியூர் முடிகின்ற தலங்கள் எல்லாம் திருப்பாதிரை புலியூர். புலிக்கால் முனிவராகிய வியாக்கிரபாதர் வழிபட்ட அற்புதமான தலங்கள் இவை. இப்படி மூத்தவராக சிவ வழிபாடை செய்யக்கூடிய விநாயக பெருமானை நம்முடைய கற்பக விநாயகரை கொண்டிருக்கிற பிள்ளையார் பற்றி நமக்கு காட்டுகிறது. அதுபோல வியாசர் மகாபாரதத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்ற வேகத்திற்கு யாராலும் எழுத முடியவில்லை. எனவே வியாச பகவான் என்ன செய்வது, என்னுடைய நினைவாற்றலுக்கும் என்னுடைய அந்த பொழிவிற்கும் ஏற்ற ஒருவர் இல்லையே என்று வருந்தும் பொழுது விநாயக பெருமான் நானே எழுதுகிறேன் என்று சொல்லி அந்த மகாபாரதத்தை எழுதி கொண்டிருக்கிறார். வியாசர் தியானித்து ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எழுதும் பொழுது எழுத்தாணி உடைஞ்சிருச்சு. ஆனா வியாச பகவான் நிறுத்த சொல்லிட்டே இருக்க. விநாயக பெருமான் பார்த்தார், இது என்ன பயங்கர வேகமா இருக்குன்னு பட்டார்னு கொம்ப உடைச்சு எழுத ஆரம்பிச்சு. அப்படி மகாபாரதம் எழுதுவதற்காக தன்னுடைய ஒரு தந்தத்தை உடைத்த காரணத்தினால்தான் விநாயக பெருமானுடைய ஒரு தந்தம் முழுமையாக ஒரு தந்தம் உடைத்து கையில் வைத்திருப்பதாக எழுத்தாணியாக அந்த தந்தத்தை அவர் கொண்டிருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தந்தம் என்ற சொல்தான் நம்முடைய வடமொழியில் வரும்பொழுது தாந்த் என்று வருகிறது, ஆங்கிலத்தில் வரும்போது டென்டல் என்று வருகிறது என்ற செய்தியும் நாம் பார்க்கலாம். நம்முடைய தமிழ் சொல் தான் தந்தம் என்பது பல்லினுடைய ஒரு வடிவம், கோரைப்பல் நீண்டு வருவது தந்தம். எனவே அதை தந்தம் என்று நம்முடைய தமிழர்கள் குறிப்பிட்டார்கள், தாந்த் என்று வடமொழி குறிப்பிட்டது, டென்டல் என்று குறிப்பிட்டார்கள். இன்றது பலருக்கு தெரியாத ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். அப்படி அந்த வியாசருக்கு உதவி செய்வதற்காக மகாபாரதம் எழுதியவரும் நம்முடைய விநாயக பெருமான். அதே போல காவிரி நதி தன்னால் தான் இந்த நில உலகம் செழிக்கிறது என்று ஆணவத்தில்
ஒவ்வொரு இடத்திலும் பாய்ந்து அழிவை தந்த பொழுது அகத்திய பெருமான் அதை ஒரு கமண்டலத்தில் அடக்குகிறார். உடனே காவிரி அழுகிறது. அகத்திய பெருமான் மனம் இழகவில்லை. 33 கோடி தேவர்களும் காவிரி இல்லை என்று சொன்னால் இந்த தென்னாடே வறண்டு விடும் பெருமானே என்று விநாயக பெருமானை வேண்ட காக உருவில் வந்து அந்த கமண்டலத்தை தட்டிவிட்டு காவிரியை தமிழகத்தில் பாய செய்த அந்த அருஞ்செயலை செய்தவரும் விநாயக பெருமானே என்று நாம் பார்க்கிறோம். அதே போல கஜமுகாசுரனை அழித்த காரணத்தினால் அவருக்கு கஜபதி என்கின்ற பெயர் வருகிறது. அந்த தேவர்களை காத்து அவர் புகை முகத்தோடு வந்த புகையாக வந்த அசுரனை அழித்த காரணத்தினால் தூமகேது, தூமம் என்றால் புகை, தூமகேது என்று விநாயகருக்கு ஒரு பெயர் உண்டு. அதுபோல நம்முடைய முருக வழிபாட்டில் வரும் பொழுது வள்ளி நாச்சியார் வள்ளிமலையில் திணைப்புணம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் பலமுறை முயன்றும் வள்ளி நாச்சியாருடைய மனதை கலைக்க முடியவில்லை. எனவே தன்னுடைய அண்ணனிடம் சென்று நீ வந்து அவளை விரட்ட வேண்டும், அந்த மிரட்டலில் அவள் பணிய வேண்டும் என்று வேண்டுகிறார். உடனே இது நம்முடைய அகநானூற்றில் வரக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதாவது இன்று வரை காதலுக்கு பூ தந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற ஒரு செயல்பாடு நம்முடைய இளைஞர்களிடத்தில் உண்டு. அதற்கு பேர் பூத்தரு புணர்ச்சி என்று பேர். அதுலயே அவ கேட்கல, கண்டுக்க மாட்டேங்கிறார். அடுத்தது அவள் தண்ணி எடுக்க போகும் பொழுது தவறி அந்த ஆற்றிலோ குளத்திலோ ஏரியிலோ விழுந்த பொழுது இவன் குதித்து காப்பாற்றி அதனால் வருகின்ற அந்த அவனுடைய வீரத்தை பார்த்து எப்படி நம்மளை காப்பாற்றினான் என்று பார்த்து வருகின்ற காதலுக்கு புனல்தரு புணர்ச்சி. முதல்ல அவனுக்கு நீச்சல் தெரியணும், அப்பதான் அவன் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அவனையும் சேர்த்து எழுதிட்டு போற மாதிரி ஆயிடும். இதுக்கு பேர் புனல்தரு புணர்ச்சி. இந்த ரெண்டும் தோத்து போச்சுன்னா, இவள் காட்டுல இருக்கும் பொழுது ஒரு யானை விரட்டுச்சுன்னா பயந்து போய் அவ ஓடி வருவா. யானைகிட்ட மட்டும் ஓடி தப்பிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய நீளம் நீங்க பாருங்க, யானையினுடைய நீளம் 12 அடி இருக்கும். நமக்கு 1 அடி தான் நம்ம வைக்க முடியும். நீங்க 10 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள யானை ஒரு ஸ்டெப் வச்சா போதும், உங்ககிட்ட வந்துடும். அதனாலதான் யானை கிட்ட ஓடி ஜெயிக்க முடியாது. எப்படிப்பட்டவனே அதை தொடச்சு பிடிச்சிடும். ஏன்னா அதனுடைய நீளம் அதிகம். அது 4 காலை வச்சதுன்னா நம்முடைய 10 ஸ்டெப்புக்கு அது சமன் செய்து விடும். எனவே அந்த யானைக்கு முன்னால் நின்று ஈட்டியால் அந்த யானையை மிரட்டி ஓடச் செய்து அந்த அவளை காப்பாற்றும் பொழுது அவனுடைய வலிமையை பார்த்து அவளுக்கு காதல் வரும். இதற்கு பேர் களிறுதரு புணர்ச்சி. இந்த 3, பூத்தரு புணர்ச்சி, புனல்தரு புணர்ச்சி, களிறுதரு புணர்ச்சி. இப்ப முதல் 2ம் இவர் பூ கொடுத்து பார்த்தாரு. என் காதல பூ வைக்கிறதுக்கு உன்னால முடியாதுன்னு வள்ளி இது பண்ணிட்டார். சரி தண்ணியில விழுவா காப்பாத்துவான்னு பார்த்தா அவ சாம்பியனா இருக்கா நீச்சல்ல. இதுவும் நமக்கு வேலைக்கு ஆகாது. அப்ப அவ எதுக்கு பயப்படுறான்னு பார்த்தா யானைக்கு பயப்படுறவளா இருக்கிறா. அப்ப என்ன பண்ணாரு முருகப்பெருமான் விநாயக பெருமான்ட்ட, நீங்க வந்து விரட்டுங்க சாமி அண்ணா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எனவே விரட்டி வருகிறார். உடனே இவள் முருகப்பெருமானை தஞ்சம் அடைகிறாள். நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுன்னா நான் யானையை விரட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றா. உடனே விநாயக பெருமான் அவர்களுக்கு தன்னுடைய ரூபத்தை காட்டி அவர்களை வாழ்த்துகிறார். அதுதான் நாம் வள்ளி மலை என்று, அந்த மலை இன்றும் இருக்கிறது. வேலூர் மாவட்டத்துல வள்ளி மலை மிகப்பெரிய தவபீடம் அங்கு இருக்கு. வள்ளி தவபீடம் இருக்கு. வள்ளி முருகனுக்காக தவமிருந்து அந்த முருகனை அடைந்த தவபீடம் இருக்கிறது. வந்திருப்பது முருகன் தான் என்று தெரியாமல் அவள் இந்த மாதிரி பண்ணது அதுக்கப்புறம் தான் தெரிகிறது. திருமணம் நடைபெறுகிறது. திருத்தணிகையில வள்ளியை கரம் பிடிக்கிறார். இது வரலாறு. எனவே முருகப்பெருமான் வரலாறு, சிவபெருமானுடைய முப்புறம் எரித்த வரலாறு, உமாதேவி தான் தன்னுடைய பாதுகாப்புக்காக விநாயகரை உருவாக்கினார் என்று சொல்லுகிற ஒரு வரலாறு. இதை தாண்டி பெருமாள் யானையாக, அம்பாள் பிடி பெண் யானை வடிவமாக இருந்து விநாயகன் என்ற களிரை தோற்றுவித்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் திரு வலிவலம் தேவாரத்தில் பதிவு செய்கிறார். பிடி அதன் கூறு உம்மை கொள்ள மிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் ஊரை இறையே என்று விடி அதன் குரு உமை கொள. விடி என்றால் பெண் யானை. பெருமான் களிராக உருவம் கொண்டு விநாயக பெருமான்
எப்படிப்பட்ட விநாயக பெருமான்? தன்னுடைய திருவடியை வழிபவர்களுடைய இடர்களை கடியக்கூடிய கணபதியை வருவதற்கு அருள் செய்த திரு வலிவலத்து பெருமான் என்று அற்புதமாக பார்க்க. அதே போல மாணிக்க வாசகர் நடந்து வருகின்ற சாலையில் நிழலை வெயிலில் இருந்து காத்து நிழல் கொடுத்த விநாயகர், அங்கே வெயில் காத்த பிள்ளையார் என்று திருப்பெருந்துறையில் இருக்கு. மாணிக்க வாசகர் வரலாறுலயும் வராரு, நம்பியாரூர் வரலாறுல வராரு, திருநாவுக்கரசர் பல இடங்கள்ல விநாயகர் பெருமான சொல்லி இருக்கிறார். அருமையான பாடல்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய மாணிக்க வாசகர் வரலாற்ற திருப்பெருந்துறையில் வெயில் காத்த விநாயகர் பிள்ளையார் என்று அந்த ஊர்ல இருக்கிற விநாயகருக்கு பேர். அதே போல நம்முடைய கானாபத்திய வழிபாட்டில் மிக முக்கியமான ஒன்று, விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய அவ்வை பிராட்டி மிக முக்கியமான அவ்வையாருடைய விநாயகர் அகவல் சித்தாந்தத்தினுடைய அடிநாதமாக மூலாதாரத்து மூண்டெழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து சீதக்களவ செந்தாமரை என்று தொடங்குகிற அந்த இதுல அற்புதமாக நம்முடைய ஔவையார் பாடிய பாடல்கள். அதே போல பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா, உனக்கு 4 தர எனக்கு நீ 3 கொடு என்று அருமையான ஒரு அருள் வணிகம் நடத்துகிறாள் நம்முடைய அவ்வை பிராட்டி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. விநாயக பெருமானை வழிபட்டால் நல்ல வாக்கு வன்மை, எவ்வளவு அழகா சொல்ற, வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், அது மாதிரி மாமலரால் நோக்குண்டாம். அதனாலதான் நம்ம வணிக நிறுவனங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், நடுவுல விநாயகர் பெருமான், இந்த பக்கம் சரஸ்வதி, இந்த பக்கம் திருமகள் இருக்கிற படம் இல்லாத வணிக நிறுவனங்களை பார்க்க முடியாது. சிவபெருமான் இல்லாத நிறுவனங்கள் இருக்கும், திருமால் இல்லாத நிறுவனங்கள் கூட இருக்கலாம். நீங்க பேருந்துல பார்க்கலாம், நீங்க வணிக நிறுவனங்கள்ல பார்க்கலாம். ஒரு சாதாரண வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வீட்டுல எந்த படத்தை வாங்கிட்டு வைப்பாங்கன்னா நடுவுல விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி. இது ஒரு நம்முடைய வழிபாட்டில் அடிப்படையாக இந்த மூவரையும். எனவே விநாயகர் நடுவாக இருக்கும் பொழுது கல்வியும் நமக்கு சித்திக்கும், செல்வமும் நமக்கு சித்திக்கும். நடுவில் விநாயகர் பெருமான் ஞானமாக இருந்து இந்த இரண்டையும் அருளி செய்வான் என்பது வழிபாட்டிலேயே பார்க்கிறோம். சாதாரணமா நீங்க பிள்ளையார் படம், சாதாரணமாக நம்ம திருமகள் படம், சாதாரணமாக சரஸ்வதி படம், இது 3ஐயும் பிரிச்சே பார்க்க முடியாது. விநாயகர் கூட தனியா வாங்கிடலாம். ஆனா சரஸ்வதியும் லட்சுமியும் பாத்தீங்கன்னா விநாயகரோட சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அழகான அந்த வழிபாட்டு முறையிலிருந்து அந்த எளிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, 11ஆம் திருமுறையில் மட்டும் 60 விநாயகர் திருநாமங்களை பட்டியலாக நாம் பார்க்க முடியும். 11ஆம் திருமுறையில மட்டும் இதுல சொல்லப்பட்ட விநாயகர் பேர் இல்லாமல் 60 பெயர்கள் இருக்கு. சும்மா நம்ம அப்படி சொல்லுவதில் ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா? திருநாம பஞ்சாட்சரம் அதுக்கு பேர் இல்லையா? ஆணை முகத்தான், மூத்த நாயனார், பாய்மத யானை, திருவாளன், உள்ளத்தே வாழ்வான், பேழை பெருவயிரன், வேழத் திருமுகன், செக்கர்மேனி விநாயகன், அடியார்கீனியன், முனிவன் சிறுவன், யானை முகத்தவன், பொறுவிடையான் சேய், மணிவண்ணன் மருமகன், களியானை கணபதி, கொன்றையான் தந்தளித்த போதகன், ஏகதந்தத்து எந்தை, வெண்கோட்டு மதமுகத்தான், முக்கட்கடாயானை, களிறு இமையோர் சிங்கம், திரள் நெடுங்கோட்டு அண்டத்தான், அமரர் பண்டத்தான், வேழ முகத்தான், ஒற்றைவன் தந்தத்தான், அரண் செய் பொன்னுதல் நும் பிரியா ஒருவாகன் பெருமகன், திருவார்ந்த செம்முகத்தான், ஒன்களிறு களியானை கன்று, செம்பொன் ஒளியான், புறம் 3 எரித்த வில்லான் அளித்த விநாயகன், பைம்புகர் மும்முகச் சென்னுதி, காமாரி என்ற கருங்கை கடகடத்தான், செக்கர் குஞ்சி கருநிறத் தொக்கன், துளைக்கை கடவுள், மொழியின் மறை முதல், முன்னயனத்து ஏறு கலாலயன், புழைகரத்தோன், வள்ளல், வானாடன் பெற்ற வரை, கோமதலை, அத்திமுகத்தான், முகத்தால் கரியன், நாரையூர் அம்மான், தாழ்தடக்கையான், களிறு முகத்தால், அரண்மகன், நாரையூர் மண்ணும் பொறுப்பு, நாரையூர் நம்பர் மகன், சிவன் மகன், கரிவதனன், அல்லல்களைந்தான், ஐங்கரத்து கோ, இமையவள் தான் பெற்ற யானை, மதமுகத்து ஏறு குமரர்க்கு முன்னவன், 5 செங்கையன், திரள் மறுப்பு ஏந்தினான் ஆண்டவன் என்று 60 நாமங்கள் 11ஆம் திருமுறையில் மட்டும் இடம்பெறுகின்றது விநாயக பெருமானுக்கு.
இப்ப நம்ம சொன்ன பேர்லாம் இல்ல, இவங்க வித்தியாசமா இலக்கியத்தில் வரக்கூடிய பெயர்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கலம் மலக்கிட்டு திரியும் களிறு என்று நம்முடைய திருநாவுக்கரசர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அந்த பாட்டுல பாடியிருக்கார். கணபதீஸ்வரத்துல இன்னொரு பாட்டும் பாடுறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். பழந்தக்க ராகத்துல நரை கொண்ட மலர் தூவி பிறை அளிப்ப நாடொரும் முறை கொண்டு நின்றடியார் முட்டாமை பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டம் குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதீஸ்வரத்தானே என்று பழந்தக்கராக பண்ணி இந்த அருமையான பதிகத்தை சொல்லுகிறார். திரு சீர்காழி பதிகத்திலும் கரியின் மா முகமுடைய கணபதி தாதை என்று விநாயக பெருமானை முன்னிறுத்து சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அதுபோல பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கல மலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும். இதை ஞானசம்பந்த பெருமானை போல அப்பர் பெருமான்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அந்த அருமையான காந்தாரம் என்ற பண். பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலம் மேந்திரண்டு சுடரும் வான் கையிலாய மலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமனாம் அஞ்சுவதியாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதியாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அதே போல நம்முடைய நம்பியாரூரர் கடல் நாகை காரோணம் என்று சொல்லப்படுகின்ற நாகைப்பட்டினத்து தேவாரத்தில் எண்ணிலி உன் பெருவயிரன் கணபதி ஒன்று அறியான் என்று குறிப்பிடுவார். வேடிக்கையாக கணபதிக்கு என்ன தெரியும் சாமி, உனக்குதான் தெரியும், எனக்கு கொடு, அவன் சாப்பிட்டே இருப்பார் அவரு அப்படின்னு சொல்லி அவருடைய வயிற்றை கிண்டல் செய்வது போல இருக்கும். அது அண்டங்கள் எல்லாம் இணைந்த ஒன்றாக விநாயக பெருமானுடைய வயிறு இருக்கிறது. தத்துவம் என்று பார்க்கும் பொழுது விநாயகருடைய 5 கரங்கள் 5 தொழிலை செய்கின்றன என்று முழுமுதற் கடவுளாக விநாயகர் வழிபாடு செய்பவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற 5 தொழிலும் கும்பம் ஏந்திய கை படைத்தலை செய்கிறது, மோதகம் ஏந்திய கை காத்தலை செய்கிறது, அங்குசம் ஏந்திய கை அழித்தலை செய்கிறது, பாசம்னாவே கண்ணை மறைக்கிறது தானே, மறைப்பது தானே மறைப்பாற்றல். எனவே பாசம் மறைத்தலை செய்கிறது, தந்தம் அருளலை செய்கிறது என்று தத்துவ ரீதியாக முழுமுதற் கடவுள் விநாயகர் என்ற நிலையில் 5 தொழிலையும் விநாயக பெருமானே செய்கின்றார் என்று அற்புதமாக நாம் பார்க்க முடிகிறது. எனவே யானை நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு, காதுகள் பெரிதாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எனவே வாய் மூடி இருக்கும், காதுகள் திறந்திருக்கும். இது ஒரு பெரிய தத்துவம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் யாகாவராயன் நா காக்க, இதுதான் விநாயகருடைய வடிவம். வாய் மூடி இருக்கும் விநாயகருக்கு காதுகள் திறந்திருக்கும். இது எதை சொல்லுகிறது? கேட்பவர்கள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் கற்ற நாயினும் கேட்க. எனவே கேட்கின்ற உறுப்பு 2ஆக இருக்கிறது, பேசுகின்ற சாப்பிடுகிற 2 வேலையை செய்யற உறுப்பு ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இதனால செய்யற வேலையை குறைச்சிக்கோ, இதனால செய்யற வேலையை அதிகப்படுத்திக்கோ. இதான் விநாயகர் தத்துவம். விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் மறைவா போற்றி, கவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.